ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோயிலை பற்றி ஒரு விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மலை கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு நான் ஏன் போனேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கடைசியில் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய முருகர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய முருகர் பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இருக்குது. ஸோ இதை ஒரு மினி மலேசியானே சொல்லுவாங்க. ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் போகுது இல்லையா, இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்தும் போகலாம். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 2 ரூட் இருக்குது. ஸ்டெப்ஸில் போகும்போது விநாயகர் கோயில் கீழே இருக்கும். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஸ்டெப்ஸ் ஓட்டின மாதிரி குளம் இருக்கும். லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா பைக்கில் போகலாம். அந்த பைக்லேருந்து நீங்கள் போகும்போதே அந்த முருகர் சிலை வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஹைட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. மேபி இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ரோடெலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து நல்லா வந்துட்டு ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ரொம்ப சறுக்கிடுச்சு. ஸோ போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அண்ட் ஏர்லி மார்னிங்கே போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பைக்கில், காரில், ஆட்டோவில் வந்தால் தாங்க இந்த முருகர் சிலையை வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கோயில் கூடயே வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த சிலையை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கே வந்துட்டு நீங்கள் பைக்கில் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து முருகருடைய சிலை வரும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டு வரும். இந்த கோயில் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் புது வசூர்னு சொல்லக்கூடிய வெங்கடாபுரத்தில் தான் வந்துட்டு இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான மலை கோயில். பின்னாடி அழகாக மலை இருக்கும், முன்னாடி கோயில் இருக்கும். ரொம்ப அழகாக வந்து இந்த கோயில் குட்டி கோயில் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனோம். கரெக்டாக ஒரு 5 o'clock இருக்கும். அப்பயே வந்து பயங்கரமாக வந்துட்டு சன் செட் ஆகிற டைம்ன்றதுனால நல்லா வந்து ஃபேஸில் பயங்கரமாக வந்து சூரிய ஒளி அடிச்சுட்டே இருந்தது. ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டியாக அழகாக முருகர் மயிலாம் வச்சுட்டு சூப்பராக இருந்தது. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லை. இப்போ தான் வந்து நல்லா வந்து சூப்பராக இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு கோயில். இந்த பார்க்கிங்லேருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி காலேஜ் தெரியும். பக்கத்துலேயே வந்து ரத்னகிரி. வேலூர்லேருந்து ஒரு 6 to 8 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ராணிப்பேட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னாடி கொடிமரமும் வேலும் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் முருகர் வள்ளியோடைய ஹைட் ஈக்குவலாகவும் தேவானியோடைய ஹைட் கொஞ்சம் கம்மியாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலை சுற்றி நிறைய சாமிகள் இருந்தாங்க. அதுவும் முருகரை சுற்றி தான் இருந்தாங்க. பின்னாடி வந்து நவகிரகங்கள், சிவன், இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருந்தாங்க. லைட் செட்டிங்லாம் பக்காவாக பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, நிச்சயதார்த்தம் ஆகிட்டு இன்னும் கல்யாணம் வந்து லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மனசார உண்மையாக வேண்டி வந்தீங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்றத வந்து இந்த கோயிலில் சொல்கிறாங்க. முருகர் வந்து ஔவையார் கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட இடமாகவும் இந்த இடம் வந்து பார்க்கப்படுது. வள்ளிமலையில் காதல் மனைவியை கரம் பிடிக்க போகும்போது அப்போ தான் வந்து முருகர் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்ததாகவும் இந்த இடம் வந்து பேசப்படுது. ஸோ இங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல வந்து தண்ணி வற்றவே வற்றாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அக்கம் பக்கத்தில் தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் என்கிட்ட வந்து மைக் இல்லாததுனால என்னால் வீடியோஸ் வந்து அவங்கள வச்சு எடுக்க முடியல. ஸோ கோயில் உள்ள முருகருடைய சிலை காட்டின இல்லையா, அதோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மண்டபம் இருக்குது. இங்கே நிறைய மேரேஜஸ் வந்து நடக்குமாம். ஸோ இங்கே நிறைய பேர் வேண்டிக்கிட்டு நிறைய மேரேஜஸ்லாம் வந்து நடக்கிறதா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து மார்னிங் 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரை திறந்துருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை இந்த கோயில் வந்து திறந்துருக்கும். ஒரு சில டைமில் கிருத்திகை, ஆடி கிருத்திகை டைம்லாம் ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம்லாம் எனி டைமும் ஓப்பனிங்கில் இருக்கணும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணோம் அப்படின்றது என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஜூலையில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.
இந்த கோயிலை மினி மலேசியான்னு சொல்கிறாங்க. மலேசியா மற்றும் சேலத்தில் கட்டப்பட்ட அதே குருக்களால் தான் இந்த சிலையும் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போது இந்த சிலையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 92 அடி இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஜூலையில் நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சிலையை பார்க்கும்போதே. நான் வந்துட்டு இது மலேசியா முருகர் கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நிறைய வந்து டிஃபர் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வேலூருக்கு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமையும். இதில் வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இந்த சிலை. எல்லாருமே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் முருகர் பக்தர் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சரவண பவன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து கோயிலெலாம் முடிச்சுட்டு கீழே மலை இறங்கும் போது ஒரு சூப்பரான வியூ பார்த்தேன். அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.